எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரை உடைய சமூகத்தில் ஆண்டவரை எங்களை கூட்டி சேர்த்துருக்கிறீர். ஆண்டவரை, வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினால 2-3 பேர் கூடுனா கூட அந்த இடத்துல நான் இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர். இன்றைக்கு நாங்கள் ஒரு சிறு கூட்டமாய் கூடியிருக்கிறோம். ஆண்டவரை இசப்பா, இந்த நாளில் நீர் எங்களோடு பேச வேண்டாம் ஆண்டவரை, நீர் எங்களோடு இடைப்பட வேண்டாம் ஆண்டவரை, நீர் எங்களோடு ஆண்டவரை பேசுகிற வார்த்தை எங்களை உள்ளம் புறமும் சென்று நாங்கள் மேய்ச்சலை கண்டடையத்தக்க விதத்தில் நீர் எங்களோடு பேசுவீராக ஆண்டவரை. கேட்கக்கூடாதபடி எங்கள் செவிகளை, எங்கள் இருதயங்களை மந்தப்படுத்துகிற எல்லா ஆவிகளை எங்களை விட்டு அகற்றி போடுவீராக ஆண்டவரை. தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமே. நமக்காரும் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் அதன் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாருங்க? நீங்களும் நானும் பாக்கியவான். எத்தனை பேர் நம்புறீங்க நான் பாக்கியவான், நான் ஒரு பாக்கியவதி? சில சூழ்நிலைகள், சில போராட்டங்கள் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? பாக்கியசாலி இல்லைன்னு நினைக்கிறோம். அப்படி தானே? பாக்கியசாலி இல்லை. ஒரு காரியம் நிறைவேறாமல் போயிட்டா என்ன நினைக்கிறோம்? நான் அதுக்கு தகுதியானவன் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் வேதத்தில் சொல்கிறாரு, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற நம்ம யார்? பாக்கியவான்கள். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நிறைய பேர் ஆண்டவரை நம்பவே இல்லையா, நிறைய பேர் நம்பவே இல்லையா. வரோம், போகிறோம், உட்கார்றோம், என்ன பண்ணுறோம்? ஜெபிக்கிறோம், பாடுறோம், அவ்வளோதான் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரை மாத்திரம்தான் நம்பணுமா, ஆண்டவரை மாத்திரம்தான் நம்பணுமா. சில நேரங்கள் நம்முடைய குடும்பங்களில் வியாதிகள் வருவதற்கு காரணம், பிரச்சனைகள் வருவதற்கு காரணம், வறுமைகள் வருவதற்கு காரணம் நம்ம ஆண்டவரை என்ன பண்ணலை? முழுமையாக நம்பலை. நம்ம வாய் சொல்லலாம், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வாய் என்ன பண்ணுது? அறிக்கை எடுக்கிறது. அவருடைய உள்ளமோ அப்படி தான் உட்காந்துருக்கோம். வாயில் பாடுறோம், வாயில் பேசுகிறோம், வாயில் வசனம் சொல்கிறோம், வாயினால் அறிக்கையிடுறோம், எல்லாம் சொல்கிறோம். உள்ளே எப்படி இருக்குது? தூரமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறவங்கள பார்த்து ஆண்டவரை நம்பணும். ஆண்டவரை நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கர்த்தர் கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு? செழிப்பை கொடுக்கிறார். நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டது கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறது மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருஷமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எந்த மரங்க எப்பவுமே கனி கொடுக்கும்? எந்த மரம் எப்பவுமே கனி கொடுக்கும்? எல்லாத்துக்குமே சீசன் இருக்குது இல்லை? எல்லாமே என்னது? சீசன் தான். அந்தந்த சீசனுக்கு தான் அது காய். ஆனால் தென்னை மரம் பார்த்துருக்கீங்களா? தென்னை மரத்தில் எப்பவுமே என்ன இருக்கும்? காய் இருக்கும். அது தப்பாமல் கனி கொடுத்துட்டே இருக்கும் அது. ஆனால் அதுக்குள்ளே தான் நிறைய தண்ணி இருக்குது பாருங்கள். நிறைய ஒரு தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணி எதுக்கிட்ட இருக்குது? இளநீர்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த மரத்துக்கு பாருங்கள், அதிக தண்ணீர் போவதாக நமக்கு தெரியாது, அதிக தண்ணீர் விடுறோமா விடலையா நமக்கு தெரியாது. ஆனால் காய்கள் அறுத்து அதுக்குள்ளே என்ன இருக்கும்? தண்ணி இருக்கும். ஏன்னா அது வேறு எப்படி இருக்குது? நல்ல ஆழமாக பூமிக்கு நிலத்தடி நீர்கிட்ட போகிற அளவுக்கு அதனுடைய வேர் என்ன பண்ணியிருக்கு? பற்றி இருக்குது. இப்படி தான் நம்ம ஆண்டவர் விரும்புகிறாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரை நம்பி பற்றி இருக்கணும். ஆண்டவர் மேலே என்ன பண்ணணும்? நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? செழிப்பாக இருக்குமா? எப்படி இருக்கும்? நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல் நம்முடைய வாழ்க்கை செழிப்பு இருக்கும். போய் எல்லாருக்கிட்டையும் போய், ஐயோ என் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பாடு இருக்குது, இவ்வளோ வேதனை இருக்குதுன்னு சொல்கிறத விட ஆண்டவரை தன் நம்பிக்கையாய் பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன கொடுப்பார்? செழிப்பை கொடுப்பார். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை விட்டுட்டு மனிதர்களை அதிகமாக நம்புகிறோம். நம்முடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? எத்தனை முறை மனிதர்கள்கிட்ட ஏமாந்தாலும் அவர்களை தான் என்ன பண்ணுவோம்? நம்புவோம். அது நம்மளுடைய இயற்கையான ஒரு சுபாவம். இயற்கையான எவ்வளோ அடிப்பட்டாலோ எவ்வளோ உதப்பட்டாலும்
எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் எவ்வளோ அவமானமாக பேசினாலும் என்ன பண்ணுவோம்? அவங்கள தான் நம்புவோம். ஏன்னா அது நம்மளுடைய எப்படி ஜீன்லேயே உள்ள ஒரு அனுபவமான வார்த்தைக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதையும் நம்ம என்ன பண்ணணும்? மாற்றணும். அதையும் மாற்றணும். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிங்களேன். பிடிச்சிங்களா? பிடிச்சிட்டிங்களா? கேளுங்க. நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்களா, மனுஷனை நம்புறீங்களா? ஆண்டவரை நம்புறீங்களா? செழிப்பு வேணுமா? ஆண்டவரை நம்பணும். செழிப்பு வேணும்னா வறுமை வேணுமா? வறுமை வேணுமா? அப்போ மனுஷனை நம்பணும். யாரை நம்பணும்? நீங்கள் பாருங்கள், அதனுடைய 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5-6 வாசிப்போமா? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு என்ன பண்றாங்களாம்? மனுஷனை எப்பெல்லாம் நம்ம சார்ந்திருக்கிறோமோ, எப்பெல்லாம் மனுஷர்களை நம்ம நம்புகிறோமோ, நம்முடைய இருதயம் ஆண்டவரை விட்டு என்ன பண்ணிடுமா? விலகிடும். ஏன்னா அவங்களுடைய காரியத்தை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. மனிதருடைய சுபாவம் அதுதான். இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போய் ஒரு வியாதி குணமாச்சுன்னா அடுத்த ஆளை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த டாக்டர்கிட்ட போனேன், இது நல்லாச்சு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டாக்டர்கிட்ட போங்கன்னு சொல்லுவோம். இதுதான் மனுஷனுடைய சுபாவம். அப்போ மனிதர்களை நம்பும்போது, மனிதர்களிட பழகும்போது, மனிதர்களை சார்ந்திருக்கும்போது அவருடைய சுபாவம் தான் என்ன பண்ணுது? நமக்குள்ள அதிகமாக வருது. அப்போ வர என்ன பண்ணுது? ஆண்டவருடைய நமக்கு என்ன பண்ணுது? விலகல் உண்டாகுது. அதாவது ஆண்டவரை விட்டு பிரிக்கிற இருதயம் நமக்குள்ள என்ன பண்ணுது? வருது. அப்போ அந்த இருதயம் வந்த பிறகு ஆண்டவரை தேட தோணுமா? தோணாது. அவங்கக்கிட்டே போய் பேசலாமா? அவங்க நல்லா ஆறுதலாக பேசுகிறாங்களே, அவங்க நல்லா நமக்கு கொடுக்குறாங்களே, அவங்க நம்மளை நல்லா தாங்குறாங்களே, அவங்க வீட்டுக்கே போவோமா, அவங்களே போய் பார்ப்போமா, அவங்கக்கிட்டே போய் பேசுவோமா? இப்படி தான் என்ன பண்ணுது இருதயம். அப்போ என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை மறக்கிறோம். ஆண்டவரை மறக்க நம்முடைய இருதயத்துக்குள்ள என்ன பண்ணுது? ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு செழிப்பு இல்லை, ஜபத்தில் இல்லை, குடும்பத்தில் இல்லை, எதனுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு என்ன பண்ண முடியாது, நம்மளால் பார்க்க முடிய மாட்டேங்குது. பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, அவன் அவாந்திர வெளியில் எப்படி இருக்கிறானா? செடியை போல நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உர நிலத்திலும் தங்குவான். பாருங்க, என்னைக்கு நம்ம ஆண்டவருடைய நம்பிக்கையை இழக்கிறோமோ, என்னைக்கு ஆண்டவரை நம்ம நம்ப மறக்கிறோமோ, என்னைக்கு ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இல்லாமல் போகிறதோ, அப்பொழுது நம்ம குடும்பத்துக்குள்ளே என்ன பண்ணுகிறது? ஒரு வறட்சி வருது. இதை நீங்கள் உணர்ந்துக்கணும். ஒரு கஷ்டம் வருதா, ஒரு வியாதி வருதா, ஒரு பாடு வருதா, அப்போ நீங்கள் நினைக்கணும். என்ன நினைக்கணும்? நான் ஆண்டவரை நம்புறத குறைச்சிருக்கிறேன், நான் ஆண்டவரை தேடுறத குறைச்சிருக்கிறேன், நான் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை குறைச்சிருக்கிறேன். இப்போ என் நம்பிக்கையெல்லாம் எங்கே போயிருக்குது? ஏதோ ஒன்றை சார்ந்திருக்கிறது என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். நம்ம வந்தோனையும் பல கஷ்டங்கள் வந்தோனையும் பல பாடுகள் வந்தோனையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரை முறுக்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, இப்படி செஞ்சுட்டாரு, நான் அவரை தானே நம்பி வரேன், அவரை தேடி தானே வரேன், அவர்கிட்ட தானே நான் இரவு முழுவதும் அவர் பாதத்தில் தானே உட்காந்துருக்கேன், அவரை தானே நேசிக்கிறேன், ஆனாலும் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வருதே, பாடு வருதே, என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த காரியம் வந்ததற்கு என்கிட்ட என்ன இருக்குது? இந்த காரியம் வாழ்க்கையில் நடந்ததற்கு நான் என்ன பண்ணேன்? நான் எதை இழந்தேன்? நான் எதை என்னை விட்டு தூரம் தள்ளனேன்? என் இருதயம் எதை விட்டு பிரிச்சுது என்பதை என்ன பண்ணணும்? முதல்ல ஆராய்ந்து பார்க்கணும். என்றைக்கு நம்ம கர்த்தரை நம்பிக்கையாக பிடிக்கிறோமோ அப்பொழுது நம்மளதில் என்ன பண்ணுது? நம்ம குடும்பங்களில் ஆசீர்வாதம், செழிப்பு உண்டாகிறது. ரெண்டாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 26ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம், அது 3ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 26, ஏசாயாவின் புத்தகம் 26:3 வாசிப்போமா? ஏசாயா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால். யாரையே நம்பியிருக்கணுமா? இயேசுவையே நம்பியிருக்கணுமா? என்ன சூழ்நிலையிலுமே, என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், என்ன வியாகுலம் வந்தாலும் ஆண்டவரையே என்ன பண்ணணும்? உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பி இருக்கணுமா? அப்பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறதா? ஒரு பூரண
சமாதானம். என்ன கிடைக்கிறது? பூரண சமாதானம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவரை தான் வணங்குறோம். ஆனால் நமக்குள்ளே என்ன பண்ணுறது இல்லை? ஒரு சமாதானம் இருக்கிறது இல்லை. எல்லாம் இருந்தால் கூட ஒரு சமாதானம் நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணுறது இல்லை? இருக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரை நம்ம என்ன பண்ணல? உறுதியாக பற்றி என்ன பண்ணலை? நம்பலை. உறுதியாக பற்றி நம்பலை. இன்றைக்கி நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்பிக்கை என்றது பார்க்கறதுனால உண்டாகிறது நம்பிக்கை, பார்ப்பதுனால உண்டாகிறது நம்பிக்கை. இப்போ ஒரு மனுஷன் ஒரு கையில் ஒரு விதையை வச்சுட்ருக்கானா, அந்த விதையை அவன் பூமியில் போட்டானா அது முளைக்கும்ன்றது அவனுக்கு என்னது? நம்பிக்கை. கண்டிப்பாக ஒரு விதை போட்டால் வளருமா? வளராதா? வளரும். அதற்கான தண்ணிகள், அதற்கான உரத்தை போட்டால் என்ன பண்ணும்? வளரும். ஆனால் அந்த விதை வளர்ந்து அதிக கனிகளை கொடுக்கும்ன்றது அவனுக்கு விசுவாசம். அவனுக்கு தெரியுமா? இப்போ இவ்வளோ விதை போட்டால் இவ்வளோ கிடைக்கும் நமக்குன்னு தெரியுமா? கெஸ் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணாது? இந்த அளவு தான் கிடைக்கும் என்பது தெரியாது. ஆனால் விசுவாசம் என்ன பண்ணும்? அதை அதிகப்படுத்தும். அவன் நினைக்கிறான், இப்போ விசுவாசத்தில் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இவ்வளோ விதை போட்டிருக்கிறேன், அது எனக்கு என்ன பண்ணும்? நிறைய பலனை கொடுக்கும் அப்படின்னு அவன் எதிர்காலத்தை குறித்து, வருகிற காரியத்தை குறித்து அவன் எதிர்பார்க்குறான் பாருங்கள். அதுதான் விசுவாசம். இன்றைக்கி ஆண்டவர் கேட்குறாரு, நம்பிக்கை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நம்பிக்கை. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, பார்க்காததை என்ன பண்ணுறது இல்லை? விசுவாசிக்க மாட்டோம். பார்க்காததை விசுவாசிக்க ஆண்டவர் கொடுப்பார் என்பதை என்ன பண்ண மாட்டோம்? விசுவாசிக்க மாட்டோம். ஆண்டவர் செய்வார்ன்றதை நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னை பார்த்துருக்குற, என்னை மட்டும் என்ன பண்ணு? நம்பு. ஆண்டவர் பூமிக்கு வந்தார், மரிச்சார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்ற நம்பிக்கை நமக்கு என்ன இருக்குது? வேதத்தில் நம்ம வாசிச்சிருக்கோம், ஆண்டவரை அறிஞ்சிருக்கோம், ஆண்டவரை தெரிஞ்சிருக்கோம். அந்த நம்பிக்கை என்ன இருக்குது? அந்த நம்பிக்கையில் தான் நம்ம வாழணுமா? நீங்கள் கொலோசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அது 27ஆம் வசனத்தை வாசிப்போமே. கொலோசியரின் புத்தகம் 1:27 வாசிப்போம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எப்படி இருக்கிறாராம்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். கிறிஸ்துவானவர் எப்படி இருக்கிறாரு? அந்த நம்பிக்கை நமக்கு என்ன வேணும்? நம்ம இருதயத்தில் வேணும். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்ற ரகசியம் என்ன பண்ணணும்? நமக்குள்ள இருக்கணும். அந்த நம்பிக்கை வந்துட்டாலே விசுவாசம் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் நம்பிட்டாலே போதும், விசுவாசம் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்ம இருதயத்தில் வந்துட்டா, ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு செய்வார் என்ற விசுவாசம் என்ன பண்ணும்? தானாக வரும். இன்றைக்கி பாருங்கள், இந்த மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்துவ என்ன பண்ணணும்? நம்ம நம்பணும். நீங்கள் என்னை பார்க்குறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, சிஸ்டர், இந்த வசனம்லாம் வந்து ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சொல்லணும். நாங்கள் நம்பில வந்திருக்கிறோம், நம்பி தானே பாட்டு பாடுறோம், நம்பி தானே ஜெபிக்கிறோம், நம்பி தானே கேட்குறோம். இல்லைன்னா ஏன் சிஸ்டர் எங்களுக்கு போய் இந்த வசனத்தை எடுக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இல்லை. ஏசு இருக்கிறாரு, அவ்வளோதான். ஏசு இருக்கிறார். தேவைக்கு அப்போ என்ன பண்ணுவார்? எனக்கு உதவி செய்வார். நான் அழுதனா எனக்கு உதவி செய்வார், நான் கண்ணீர் வடிச்சனா எனக்கு உதவி செய்வார். இல்லை, எப்பொழுதுமே அந்த நம்பிக்கை என்ன பண்ணணும்? நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கணும். ஏசு என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோமா? அசையவே மாட்டோம். நீங்கள் மத்தேயு எழுதின புத்தகத்தை 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுமா? மத்தேயு எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதன் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 7:25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பாருங்க, இங்கே பாருங்க, ஒரு ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்றார். ஒரு ஓமையை பாருங்க. கன்மலை மேல் அஸ்திபாரம் போடுகிற ஒரு வீடு இருக்குது, மணல் மேல் அஸ்திபாரம், மண்ணின் மேல் ஒரு அஸ்திபாரம் போடுற ஒரு வீடு இருக்குது. கன்மலையின் மேல் போடுறவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு நம்பிக்கை அது அசையாது, ஏன்னா அது ஸ்ட்ராங்கு அது. ஆனால் மண்ணில் கட்டினவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? இருக்காது. நமக்கே இருக்காது இல்லை. ஏன்னா அது ஒரு மழை பெஞ்சா என்ன பண்ணிடும்?
சரிந்து விழுந்துடும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கண்மலையாகி என் மேலே என்ன பண்ணு, உன் நம்பிக்கையை வை, உன் நம்பிக்கையை வை. மனுஷனை நம்பி மாம்சத்தை என்ன பண்ணாத, புயபலமாக்கி கொள்ளாத. மனுஷனை நம்பி ஒரு படிப்புக்கு வேணும்னா கூட நம்ம ஒரு ஒரு படிப்பு படிக்கணும்னா கூட என்ன பண்ணுறோம், பெரிய பெரிய ஆட்களை போய் பார்க்குறோம். இந்த சீட்டு கிடைக்குமா, இந்த டாக்டர் சீட்டு கிடைக்குமா, வக்கீல் சீட்டு கிடைக்குமா, அப்படி என்ன பண்ணுறோம், மனிதர்களை நம்பி போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட நமக்கு அந்த நம்பிக்கை என்ன பண்ண மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. இப்போ ஒரு அதிகாரிக்கிட்ட போகிறோம், நான் கேட்டால் தருவான் அந்த அதிகாரின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டால் கொடுப்பாருன்ற நம்பிக்கை நமக்கு இல்லை, குறைஞ்சி இருக்குது. நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் மற்றவர்களை தான் சார்ந்து இருக்கிறத தவிர நம்முடைய எதிர்பார்ப்பு ஆண்டவரா இன்றைக்கு என்ன இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து டைரெக்டாக கொடுக்கல, அதனால் என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. டைரெக்டாக வந்து கொடுத்தா என்ன பண்ணுவான். ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் வந்து டைரெக்டாக குத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவார் ஆண்டவர், ஒருத்தர் கூட அவரை விட மாட்டோம். சர்ச்சில் விட வேறு எங்கே இருப்போம், ஆண்டவர்கிட்ட தான் இருப்போம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மறைமுகமாக செயல்படுறார். யாரையோ ஒரு நபரை அனுப்புகிறார், யாரையோ தெரியாத ஒரு ஆளை அனுப்புகிறார், யாரையோ ஒரு தெரியாத நீ யாரோ தெரியாத ஆட்கள்கிட்ட போய் கேட்டால் கூட என்ன பண்ணுறாங்க, உதவி செய்கிறதுக்கு ஆண்டவருடைய இருதயத்தில் பேசுகிறாரு. பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் மறைந்திருந்து செயல்படுகிற ஆண்டவராகிய நம்பிக்கையை மறந்துட்டு வெளிப்படையாக செய்கிற மனிதர்கள் என்ன பண்ணுறோம், ரொம்ப நேசிக்கிறோம், ரொம்ப அன்பு வைக்கிறோம். பாருங்கள், தாயெல்லாம் தன் பிள்ளை வளரும் போது என் பிள்ளை பெருசாகி நல்லா பார்த்துப்பான் என்ன அப்படின்னு நினைக்கும். ஆனால் அந்த தாய் தான் என்ன பண்ண, நடுத்தெருவில் நிற்கும். பாருங்கள், நம்ம நம்பிக்கை என்றைக்கெல்லாம் நம்ம அதிக நம்பிக்கை யார் மேலே வைக்கிறோமோ அப்போல்லாம் நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம். நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிக ஏமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் நம்பிக்கை என் மேலே இருக்கட்டும். செழிப்பு வேணுமா, நம்பிக்கை என் மேலே இருக்கட்டும், இயேசு மேலே இருக்கட்டும். சமாதானம் வேணுமா, உன் நம்பிக்கை யார் மேலே இருக்கட்டும், இயேசு மேலே இருக்கட்டும். மூன்றாவதாக நாம் வாசிப்போம் சங்கீதங்களின் புத்தகம் 37:5 வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 37:5 வாசிப்போமா. வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கி ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, வழியெல்லாம் அவரை நினச்சிட்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க, அப்பொழுது என்ன பண்ணுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம என்ன பண்ணுறோன்னா, வழியெல்லாம் யாரையோ நினைக்கிறோம், வழியெல்லாம் யாரையோ நினைக்கிறோம் நம்முடைய இருதயத்தில். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் வழிகளை எல்லாம் எனக்கு ஒப்புக்கொடு. உன் வழியில், உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் பிரச்சனை, உன் பிள்ளைங்க, உன் கணவர், உன் குடும்பம், உன் சுற்றத்தார், என்ன காரியம் இருக்குதோ அதெல்லாம் என் கையில் என்ன பண்ணு, ஒப்பு கொடுத்துட்டா ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். அப்படி தானே? நம்ம ஒரு காரியம், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிள்ளைங்களை ஒருத்தவங்கிட்ட பொறுப்பாக ஒப்பு கொடுத்துட்டு வந்தால் நமக்கு என்ன இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆமாம், பத்திரமா பார்த்துப்பாங்க, சொல்லிட்டு வந்துட்டோம், வேலைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, வேலைக்கு பிள்ளையை தூங்க வைப்பாங்க, பிள்ளை என்ன பண்ணுவாங்க, பத்திரமா பார்த்துப்பாங்க. அதே போல் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகிற வழி பாதை என்ன கரடு முரடாக இருந்தாலும், என்ன கல் மேடாக இருந்தாலும், என்ன தேவையாக இருந்தாலும் அது என்கிட்ட என்ன பண்ணு, ஒப்பு கொடுத்துரு. நீ நல்லா போ, நீ என்ன பண்ணு, சமாதானமாக போ, நீ நிம்மதியாக போ. ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை நான் பார்த்து கொள்ளுவேன், அந்த காரியத்தை நான் என்ன பண்ணுவேன், வாய்க்க பண்ணுவேன். மனுஷனால் வாய்க்க பண்ண முடியாதுங்க, எந்த காரியத்தையும் மனுஷனால் என்ன பண்ண முடியாது, செஞ்சு கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட உதவி செய்யலாம். இப்போ ஒரு வீடு கட்டுக்கிறீங்கன்னா ஒரு செங்கல் வாங்கி தரலாம். ஒரு மனிதர்கள் ஆகிய நம்மளால் அது மட்டும்தான் முடியும். ஆனால் முழு காரியத்தையும் முழு மாற்றத்தையும் தரக்கூடியது யார், ஆண்டவர். அதனால் நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கணும். இன்றைக்கி ஏதோ ஒரு காரியம் வாய்க்கணும்னு வந்திருக்கீங்களா, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் வந்திருக்கிறீங்களா, நீங்கள் ஆண்டவரை என்ன பண்ணுங்க, ஆண்டவரை நம்புங்க. இந்த காரியத்தை என் தெய்வத்தால் செய்து முடிக்க முடியும், இந்த காரியம் என் ஆண்டவரால் வாய்க்க பண்ண முடியும் என்ற நம்பிக்கை என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார், காரியத்தை
வாய்க்க பண்ணுவார். இன்னொன்று வாசிப்போம். சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். சகரியாவின் புத்தகம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பாருங்க என்ன சொல்றாரு ஆண்டவர், இரட்டிப்பான நன்மை தராராம். எல்லார் முகத்துலையும் ஒரு சந்தோஷம், எல்லார் முகத்துலையும். ஏன்னா இரட்டிப்பான நன்மைல எல்லாத்துலேயும் 2 கொடுத்தா, ஒரு டீ கொடுக்குறவங்க 2 டீ கொடுத்தானா இருக்கும் சந்தோஷமாக. டீ விருப்பம் உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கும் 2 டீ கொடுத்தா, அப்படி தானே? கவர்மெண்ட் ஒரு வீடு கொடுக்குறேன், இந்த 2 வீடு கொடுத்தா அப்படி இருக்கும். ஐயோ என் பிள்ளைக்கு ஒன்று என் பொண்ணுக்கு ஒன்று, ஒரு தொல்லையே என்ன பண்ணாது இருக்காது சந்தோஷம். பாருங்கள், உலக பிரகாரமாக கொடுக்குறதே நமக்கு இவ்வளோ சந்தோஷம் உண்டாகும்னா பரத்துலேருந்து வருதுங்க. யார்கிட்டேருந்து வருது? ஏசப்பா கிட்டேருந்து வருது. அப்போ நமக்குள்ளே எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்பிக்கை உடைய சிறைகளாக இருக்கிற நம்ம அரணுக்கு திருமணம்னா, அரண் என்றால் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. யார் அரண் என்றால்? இயேசு கிறிஸ்து. அந்த காலத்தில் ஒரு அரணான ஒரு பட்டணம் இருக்கும், அரணான ஒரு பட்டணம் இருக்கும், ஒரு பெரிய பட்டணம் இருக்கும். நம்முடைய வேதத்தில் இருக்குது, பெரிய பட்டணம் இருக்கும். அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பாவம் செய்கிறவங்க எல்லாம் அதுக்குள்ளே ஓடி போய் என்ன பண்ணுவாங்களாம்? ஒளிஞ்சுப்பாங்களாம். அதுக்குள்ளே ஒளிஞ்சுட்டா அவங்களுக்கு என்ன கிடையாது? தண்டனை கிடையாது. எனவே அந்த அரணான பட்டணம் அந்த ஊருக்கு நடுவில் இருக்கும், அந்த ஊருக்கு நடுவில் இருக்கும். தவறு செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தப்பிக்கணும், நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னா அந்த பட்டணத்துக்குள்ளே, அந்த அரணான அந்த கோட்டைக்குள்ளே வந்துட்டா என்ன ஆச்சு? அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்தால் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? அவங்கள பிடிக்க மாட்டாங்க. பாருங்கள், இப்படி ஒரு அரணான பட்டணம் தான் நமக்கு இருக்கிறார். யார்? ஏசு கிறிஸ்து. ஏசு கிறிஸ்து இருக்கிறாரு. நம்ம எத்தனையோ பாவங்கள் செய்து, அக்கிரமங்கள் செய்து, எத்தனையோ தவறுகள் செய்து நம்மளோட என்ன பண்ணியிருப்போம்? நம்ம ஒரு சிறைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருப்போம், ஒரு சிறைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருப்போம், இப்போ மாட்டிகிட்ருப்போம். ஆனால் அரணான இயேசு என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு தேடுங்க. என்ன பண்ணுங்க? நம்பிக்கையோடு தேடுங்க. இந்த சூழ்நிலையை மாற்ற இயேசுவால் முடியும், இந்த காரியத்தை மாற்ற இயேசுவால் முடியும், இந்த தேவையை சந்திக்க இயேசுவால் முடியும், இந்த கண்ணீரை துடைக்க இயேசுவால் முடியும், என் கவலையை மாற்ற இயேசுவால் முடியும், என் பிள்ளைகளை உயர்த்த இயேசுவால் முடியும், என் தேவைகளை சந்திக்க இயேசுவால் முடியும் என்ற நம்பிக்கை எப்பொழுது உங்களுக்கு திரும்புகிறதோ அப்பொழுது இரட்டிப்பான நன்மை என்ன பண்ணும்? கிடைக்கும். இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். யார் யாருக்கெல்லாம் வேணும் இரட்டிப்பான நன்மை? ஆமாம், இரட்டிப்பான நன்மைனா குழந்தை கூட என்ன பண்ணும்? ஆசைப்படும். 2 கொடுக்குறேன்னா என்ன பண்ணும்? குழந்தை கூட ஆசைப்படும். ஒரு டைரி மில்க் கொடுத்து 2 டைரி மில்க் கொடுத்தா என்ன பண்ணும்? அந்த குழந்தை சந்தோஷப்படும். அதே போல் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறாரு. அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தப்படணும். அந்த நம்பிக்கை என்ன பண்ணணும்? நமக்குள்ளே வரணும், நமக்குள்ளே வரணும். ஏசு கிறிஸ்து என்ற ஒரு அஸ்திபாரம் உள்ள ஒரு நம்பிக்கையான கண்மலை நமக்கு இருக்கிறார் என்ற ஒரு கான்ஃபிடென்ட் என்ன பண்ணோம்? நம்முடைய இருதயத்தில் வரணும். சில சோதனைகள், சில போராட்டம், சில கண்ணீர், சில தேவைகள் வரும்போது நம்ம அப்படிப்பட்ட ஒரு இருக்கிறார் என்பதை என்ன பண்ணுறோம்? மறந்துடுறோம். மறந்துடும். ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறோம்? மறந்துடுறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் இமைப்பொழுது நம்ம கைவிட்டார்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் என்ன பண்ண முடியாது? தாங்க முடியாது. ஆனால் நம்ம அவரை எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வருடங்களாக மறக்கிறோம். ஆனால் அவரை நம்ம ஒரு நிமிஷம் கூட நம்மளை என்ன பண்ணுறதில்ல, அவர் மறக்கிறதே கிடையாது. பாருங்கள், இமைப்பொழுது உன்னை கைவிட்ட, எத்தனையோ சோதனை மூலம் ஒரு இமைப்பொழுது நம்மளை கைவிடுறாருங்க. அந்த இமைப்பொழுதான கஷ்டத்தையே நம்மளால் என்ன பண்ண முடியல? தாங்க முடியல, ஏற்றுக்க முடியல. நல்லா ஜெபிக்கிற, நல்லா பாடுகிறவர்களால் என்ன பண்ண முடியாது? இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. கேள்வி தான் வரும், ஆண்டவரே இவ்வளோ நாள் நல்லா பாடுறேன், ஆலயத்துக்கு கரெக்டாக வரேன், நல்லா ஜெபிக்கிறேன், உங்கள் பாதத்தில் தான் இருக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு என்னால் தெரிஞ்சவங்களுக்கும் உங்கள் அன்பை பற்றி சொல்கிறேன், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியாது? அதை ஏற்றுக்க முடிய மாட்டுது. சோதனை வரும்போது என்ன பண்ண முடியல? ஏற்றுக்க முடியல. ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணுறோம்? கேட்குறோம், கேள்வி கேட்குறோம். வேதம் சொல்லுகிறது என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஆண்டவரை கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. அவர் நம்மளை பார்த்து கேட்கணுன்னா 1000 கேள்விக்கு மேலே கேட்கலாம் இல்லை? அவ்வளோ காரியத்தை நம்ம அவருக்கு விரோதமாக செய்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது மட்டும்தான் நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? காத்துக்கொள்ளுகிறோம். நம்ம வாயை காத்துக்கொள்ளுகிறோம், நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளுகிறோம், நம்ம சிந்தையை காத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் நம்ம இந்த இடத்த விட்டு போயிட்டோன்னா நம்ம எப்படி இருக்கிறோன்றதே நமக்கு என்ன பண்ணல, சில நேரங்களில் தெரிய மாட்டேங்குது. நம்ம தவறுகிறோம், நம்ம விழுகிறோம். ஆனால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே
இது கரெக்டாக ஆண்டவரே, நியாயமாக நீங்கள் செய்கிறது, எல்லாரும் முன்னாடி என்னை இப்படி வெக்கப்பட விடுறீங்களே, என் சொந்த பண்ண முன்னாடியெல்லாம் என்னை இப்படி நிற்க வைக்கிறீங்களே, என்னை அற்பமாக நினைக்கிறவங்க முன்னாடிலாம் என்னை இப்படி தலைகுனிய வைக்கிறீங்களே அப்படி என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை கேட்குறோம். இல்லைங்க, ஆண்டவர் நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து, நம்ம நம்பக்கூடிய நம்பகத்தக்கமான தெய்வம் என்றால் அது ஆண்டவர் மாத்திரம்தான். ஒரு நாள் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டார்? தீமையை செய்ய மாட்டார். மனுஷன் செய்ய நினைப்பான். இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணுவான்? உங்கள் பார்வைக்கு நல்லா செய்கிற மாதிரி இருப்பான், உங்களை அப்படியே கவர் பண்ணுற மாதிரி, உங்களை தம் பக்கம் இழுக்கிற மாதிரி தோணும். அப்படி இருந்தால் என்ன பண்ணணும்? நீங்கள் உஷாராக இருக்கணும். என்ன பண்ணணும்? உஷாராக இருக்கணும். பெரிய ஏதோ ஒரு பிரச்சனையை நமக்கு உண்டு பண்ண போகிறாங்கன்ற விஷயத்தில் என்ன பண்ணணும்? உஷாராக இருக்கணும். புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்லாமல், ஆண்டவர் செய்யாமல் யாரோ ஒருவர் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு நன்மையான காரியங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் அவருடைய சந்தோஷத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை கண்மலையாகிய கிறிஸ்துவை நம்பி என்ன பண்ணணும்? நீங்கள் காத்திருக்கணும். அவர் பக்கம் திரும்பணும். நம்பிக்கையுடைய சிறைகளை என்ன பண்ணுங்க? ஆண்டவர் பக்கம் திரும்புங்க. அப்பொழுது என்ன பண்ணோம்? ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும். ஏதோ ஒன்றை இழந்து இன்றைக்கி உட்கார்ந்துருக்கலாம். ஏதோ ஒரு தேவை, எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லாவற்றையும் எதிர்பார்த்து எதுவுமே கிடைக்காம இன்றைக்கி உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? ரெட்டிப்பான முதல்ல செழிப்பை தருவேன். செழிப்பு எப்பொழுதும் நீங்கள் கனி கொடுக்குற ஒரு அனுபவம் தருவேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் எப்பொழுதும் ஒரு செழிப்பாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை தருவேன். ரெண்டாவது, உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன். எதுவுமே இல்லைனாலும் ஒரு சமாதானம் இருந்துட்டாலே போதும். தெரியுங்களா? இருதயத்தில் சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, எதுவுமே இல்லைனாலும் இருதயம் ஒரு சமாதானமாக ஒரு சந்தோஷமாக இருந்தாலே என்ன பண்ணும்? ஒரு அமைதியாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் எல்லாம் இருந்தும் இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லைன்னா என்ன பண்ணாது? நிம்மதியே இருக்காது. எல்லாம் இருக்குது, நல்ல கறி சாப்பாடு தான், 3 வேளையும் நல்ல சாப்பாடு தான், குடும்பத்தில் எல்லாம் ஆசீர்வாதம் தான், கை நிறைய பணம் தான், ஆனால் இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லைன்னா எதுவுமே என்ன பண்ண முடியாது? அனுபவிக்கும். நல்லா சாப்பிட முடியுமா? 3 தட்டு பிரியாணி வச்சாலும் என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. கை நிறைய பணம் இருந்தாலும் என்ன பண்ண முடியாது? போய் செலவு பண்ண வராது. ஏன்னா இருதயத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அப்போ அந்த சமாதானம் வேணும்னா இயேசு என்ன பண்ணணும்? உறுதியாக நம்பிக்கையாக என்ன பண்ணணும்? பிடித்து கொண்டால் மட்டும்தான் அந்த சமாதானம் என்ன பண்ணோம்? நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும். என்றைக்கு நம்ம நம்பிக்கையோடு இயேசு பக்கம் திரும்புகிறோமோ, சோதனை நேரத்தில், பாடு நேரத்தில், கண்ணீர் நேரத்தில், கவலை நேரத்தில், சந்தோஷத்தின் நேரத்தில், நம்முடைய எல்லா நிலைமையிலையும் ஆண்டவர் பக்கம் திரும்பும்போது என்ன கிடைக்கிது? ரெட்டிப்பான நன்மை கிடைக்கிறது. நம்முடைய சுபாவம் என்ன கேட்டிங்கன்னா, கஷ்டமாக இருக்கும்போது தான் நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவோம். கஷ்டமாக இருக்கும்போது நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்? உபவாசம் எடுப்போம். ஆனால் பாருங்கள், சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் என்ன பண்ண மாட்டோம்? உபவாசமாக எடுக்க மாட்டோம், ஜெபமும் பண்ண மாட்டோம். ஜெபம் பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம்? சந்தோஷமாக பண்ணுவோம். 10 நிமிஷம், ஆண்டவரே நாளுக்காய் நன்றி, என்னை சந்தோஷமாக வச்சுருக்கீங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதே துக்கமாக இருந்தால் நமக்கு, நம்ம பிள்ளைக்கு, நம்ம சொந்தம், நம்ம பந்தம், நம்ம திட்டுறவன், நம்மளை உதைக்கிறவன், நம்மளை அடிக்கிறவன், எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா நம்முடைய கவலை என்ன பண்ணுது? உள்ளத்தை நெருக்கி ஏவுது. அதெல்லாம் என்ன பண்ணுது? சொல்ல வைக்குது. நம்ம அறியாமலே என்ன பண்ணுது? நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை புறப்பட வைக்குது. அதெல்லாம் சொல்லிட்டா என்ன பண்ணுது? நம்ம ஆதங்கம் அடங்கிடுது. இந்த கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அங்கலாப்பு. அது அங்கலாப்பில், ஆமாம், அங்கலாப்பு எல்லாத்துக்கும் அது அங்கலாப்பு. அந்த அங்கலாப்பை கொட்டி தீர்த்துட்டா என்ன ஆகிடுது? நம்முடைய இருதயம் சால்வ் ஆகிடுது. இன்றைக்கி நம்பிக்கையாக கிறிஸ்து மேலே வைங்க. எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையாக, சந்தோஷமாக இருக்கா, துக்கமாக இருக்கா, கவலையாக இருக்கா, யாரோ ஏதோ பேசுகிறாங்களா, ஏளனமாக சொல்கிறாங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஆண்டவர் மேலே உங்கள் நம்பிக்கையை வைங்க. இன்றைக்கி சிறை போல் உங்கள் குடும்பம் இருக்குதா? சிறை போல் உங்கள் குடும்பம் காணப்படுதா? வெளியில் வர முடியலையா? மற்றவர்களிடத்தில் சந்தோஷமாக பேச முடியலையா? மற்றவர்களிடத்தில் உங்களை நன்றாக காமிக்க முடியலையா? கவலைப்படாதீங்க. நம்பிக்கையுடைய சிறைகளாக இயேசுவிடத்தில் திரும்புங்க. ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை கொடுத்து நம்ம தலைகளை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒன்று வாசிப்போம். எபிரேயரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 3:14.
நம்ம ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். என்ன பண்ணணுமா? ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை. யார் யாருக்கெல்லாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை இன்ன வரைக்கும் இருக்குது? ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை என்ன நம்பிக்கைன்னு கேட்குறீங்களா? ஆரம்பத்தில் என்ன நம்பிக்கை கொண்டோம்? ஆரம்பத்தில் வரும்போது நம்ம ஆவிக்குரிய ஆதியிலிருந்து அன்பில் எப்படி இருப்போம்? ஆண்டவரோடு ரொம்ப ரொம்ப ஃபிட்டாக இருப்போம். யாராலையுமே பிரிக்க முடியாத அளவிற்கு ஒரு ஐக்கியம் இருக்கும். அப்படி தானே ஆரம்பத்தில்? இப்போ யார் வந்தாலும் ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? பிரிச்சிடலாம். ஈஸியாக பிரிச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இப்போ வந்திருக்குது. அப்படிப்பட்ட நம்பிக்கை இப்போ வந்திருக்கு. அப்போ ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு நம்பிக்கை? யார் வந்தாலும் ரோமரில் சொல்லுகிறது போல் உபத்திரவமானாலும், பசி ஆனாலும், பட்டினி ஆனாலும், நிர்வாணம் ஆனாலும், நாசம் மோசமானாலும், பட்டையானாலும், எங்க தேவ தூதரே ஆனாலும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு நம்ம எதிராளியாக ஒரே ஒரு மனுஷன் போதும், ஒரே ஒரு சொல்லு போதும் நம்ம ஆண்டவர்கிட்ட பிரிக்கிறதுக்கு. ஒரே ஒரு சொல்லு போதும். அப்போ ஆரம்பத்தில் கொண்டு இருந்த நம்பிக்கை, ஆரம்பத்தில் கொண்டு இருந்த அந்த ஐக்கியம், ஆண்டவர் ஆரம்பத்தில் கொண்டு இருந்த அந்த ஜப ஜீவியம் எங்கே போச்சு? ஏன்னா நம்பிக்கையான கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டோம்? மறந்துட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? வெடிப்புள்ள தொட்டிகளை, எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நிற்காத தொட்டிகளை என்ன பண்ணுறோம்? தேடிட்டுருக்கோம். ஆரம்பத்தில் நம்ம கிறிஸ்துவனிடத்தில் வந்தப்போ நம்மளும் நல்லா இருந்தோம். அது எப்படி சொல்கிறேன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளும் என்ன பண்ணோம்? சந்தோஷமாக இருந்தோம். குடும்பமும் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ கிறிஸ்துக்குள்ளே வர்றவங்க பாருங்களேன், ஆரம்பத்தில் நல்லா எல்லாமே நல்லா செய்வாங்க. சபைக்கு, குடும்பத்துக்கு, ஜபஜீவியம், பிள்ளைங்களை தட்டி எழுப்புறதில், பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துறதில், ஆலயத்துக்கு வர்றதில், குடும்பமாக சேர்ந்து வர்றதில், குடும்பமாக எல்லாத்துலேயும் வர்றதில் ஆரம்பத்தில் எப்படி இருப்பாங்க? உற்சாகமாக இருப்பாங்க. ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்க. ஆண்டவர் தான் இனி அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்ன பண்ணோம்? அதுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, நம்ம நிறைய கற்றுக்குறோம். உலகம் சொல்லுது கற்றது கல்லாலது. நம்ம கற்றது உலக அளவு, கற்றது கற்காமல் இருக்கிறது தான் என்னது? ஆமாம். அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? நம்ம மாறிட்டுருக்கோம். நிறைய கற்றுக்கிறதுனால, நிறைய தெரியறதுனால நமக்கு வந்துடுது. ஆரம்பத்தில் கொண்ட அந்த ஜபஜீவியம், ஆரம்பத்தில் கொண்ட அந்த ஐக்கியம், ஆரம்பத்தில் கொண்ட அந்த ஊழிய உழைப்பு, ஆரம்பத்தில் கொண்ட அந்த பாருங்கள், வியாதியாக இருக்கிறாங்க, பலவீனமாக இருக்கிறாங்க, அவங்க ஆரம்பத்தில் ஆண்டவரை தேடி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஆரம்பத்தில் அந்த வியாதியை கூட பார்க்க மாட்டாங்க. நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுவாங்க, நிறைய ஜபத்துக்கு வருவாங்க, நிறைய உட்காருவாங்க, நிறைய ஆண்டவரை பற்றி பேசுவாங்க, மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. பழகிட்டா என்ன ஆகிடுது? சொல்கிறதுக்கு என்ன பண்ண மாட்டுது? வார்த்தை வரமாட்டுது. ஆனால் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். நினச்சி அப்படியே கொஞ்ச நேரம் அந்த கண்ணை மூடினோன்னா அப்படியே பாருங்கள், அந்த நடத்தி வந்த பாதையெல்லாம் அப்படியே நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ணிலேருந்து என்ன வரும்? கண்ணீர் வரும். அந்த நேரங்களில், நம்ம சோதனையான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில், பாடான நேரத்தில் நம்ம ஆரம்பத்தில் நடத்தி வந்த பாதையை நினைக்கணும். அப்போ இந்த கஷ்டம் ஒரு கஷ்டமானு நமக்கு என்ன பண்ணோம்? நினைக்க தோணும். சோதனை நேரத்தில், பாடு நேரத்தில், ஆண்டவர் ஏன் எனக்கு இதை செஞ்சீங்கன்னு கேட்கக்கூடாது. இது வரைக்கும் இதை விட கஷ்டமான நேரத்தில் எப்படி ஆண்டவர் நடத்தி வந்தாரோ அந்த பாதையை நினைக்கணும். நமக்கு, நம்ம மனிதர்களாகிய நமக்கு வந்த கஷ்டம்தான் வரும். வந்த கஷ்டம்தான் புதுசாக வருமா? அதே பண கஷ்டம்தான், அதே படிப்பு கஷ்டம்தான், அதே வியாபாரத்தில் கஷ்டம்தான், அதே வேலை மேலே கஷ்டம்தான், அதே மனிதர்களுடைய தொல்லை தான். இப்படி தானே சுற்றி அதே பிரச்சனை தான் வருது. அப்போ இவ்வளோ ஆரம்பத்துலேருந்து நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு புதிய பிரச்சனை வரும்போது இது என்ன பண்ணுது? நமக்கு பெருசாக அதெல்லாம் என்னாச்சு? லகுவாயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றி என்ன பண்ணிட்டாரு? கூட்டிகிட்டு வந்துட்டார். அதெல்லாம் நம்மளை உயிர்ப்பித்து நம்மளை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? நிறுத்தி இருக்கிறார். இந்த நேரத்தில் சோதனைகளை வரும்போது ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கை, ஆரம்பத்தில் கொண்ட அந்த ஜப ஜீவியம்,
ஆரம்பத்தில் கொண்ட அந்த வேத வாசிப்பு, ஆரம்பத்தில் கொண்ட ஆண்டவர் உள்ள ஒரு ஐக்கியம், அதை நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்தோன்னா அதை நினைக்க 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 நம்ம முடிவு வரைக்கும் என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நிலைத்திருப்போம். அதை நினைக்காததால் தான் அநேகர் என்ன பண்ணுறாங்க, இடறி போகிறாங்க. அநேகர் என்ன பண்ணுறாங்க, வழுவி போகிறாங்க. ஆண்டவரை விட்டு என்ன பண்ணுறாங்க, பின்வாங்கி போகிறாங்க. ஏன் ஆண்டவர் என்ன ஆரம்பத்தில் நடத்தினாரே, ஏன் இப்போ நடத்த மாட்டார் என்ற நம்பிக்கை என்ன பண்ணல, ஜனங்களுக்குள்ளே வரமாட்டுது, ஜனங்களுக்குள்ளே வரமாட்டுக்குது. அப்போ நடத்தின ஆண்டவர் தாங்க இப்போமோ நடத்துகிறாரு. வேதம் சொல்லுகிறது, நான் இருக்கிறவராக தான் என்ன பண்ணுறேன், இருக்கிறேன். நான் மாறாதவர். நான் எப்படிப்பட்டவர், மாறாதவர். நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஆண்டவர் மாறிட்டார், ஆண்டவர் மாறிட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் ஒரு காலமாக யாருக்காகவும் என்ன பண்ண மாட்டார், மாறவே மாட்டார். நம்ம தான் மாறுவோம், நம்ம தான் மாறுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், மாற மாட்டார். நம்ம எப்போ ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டு இருந்தால் கிறிஸ்துவுடனே கூட நமக்கு என்ன இருக்குது, பங்கு இருக்குது. என்ன இருக்குது, பங்கு இருக்குது. இப்படிப்பட்ட பங்கு நமக்கு வேணும்னா ஆரம்பத்தில் இருக்கிற கொண்ட நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணோம், தொடர்ந்து உறுதியாக பற்றி பிடித்து கொண்டே இருக்கணும். இன்றைக்கி நம்பிக்கை இல்லாத ஒரு நிலமையில் நீங்கள் வந்திருக்கலாம். நம்பிக்கை இல்லாமல் ஒரு நிலமையில் வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கி பார்த்து சொல்கிறாரு, உங்கள் நம்பிக்கை எம்மீது இருக்கும்படி, கண்மலையாகிய கிறிஸ்துவாகிய எம்மீது இருக்கும்படி நீங்கள் இந்த நாளில் நம்பிக்கையோடு என்ன பண்ணோம், வீட்டுக்கு போகணும். நம்பிக்கையோடு போகணும். எந்த காரியத்துக்காக ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருக்கீங்களோ, எதுக்காக ரொம்ப நாளாக ஜெபிக்கிறீங்களோ, எதற்காக ரொம்ப பாரப்படுகிறீங்களோ, அதை இன்றைக்கி ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். செழிப்பை கொடுக்க போகிறாரு, சமாதானத்தை கொடுக்க போகிறாரு, உங்களுக்கு கிறிஸ்துவுடனே பங்கு கொடுக்க போகிறாரு, இரட்டிப்பான நன்மை என்ன பண்ண போகிறாரு, தரப்போகிறார். இந்த நம்பிக்கை எப்பவுமே நமக்கு என்ன பண்ணணும், இருக்கணும், நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். இயேசுவை நம்புங்க. எல்லா சூழ்நிலையில் இயேசுவை என்ன பண்ணுங்கள், நம்புங்க. என்ன உபத்திரம் வந்தாலும், பாடு வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், வியாகுலம் வந்தாலும், துக்கம் வந்தாலும், யார் ஏளனமாக பேசினாலும் நம்ம நம்பிக்கை யாருவா இருக்கணும், கிறிஸ்துவாக இருக்கணும். இன்றைக்கு கிறிஸ்துவாக இல்லாததுனால தான் நம்ம குடும்பங்களில் அநேக பிரச்சனை. கிறிஸ்துவை அதிகமாக நம்ம நம்பாததால் தான் நம்ம குடும்பத்தில் பாடு, வறுமை. யாராவது ஏதாவது செய்வாங்களான்னு மற்றவர்களை நம்பி 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 நம்ம ஏமாந்து போகிறது தான் மிச்சமாக இருக்கிறத தவிர இயேசுவை நம்பி நம்ம செழிக்க மாட்டோம். இயேசுவை நம்பி என்ன பண்ண மாட்டோம், செழிப்படைய மாட்டோம். ஏன்னா இப்போ 150% ஆண்டவரை நம்பினா 50% என்ன பண்ணுறோம், மனுஷரை நம்புகிறோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், 100% நீ என்ன பண்ணணும், என்ன தான் நம்பணும். யாரை நம்பணும், இயேசுவை தான் நம்பணும். ஏன்னா நம்ம படைத்த ஆண்டவருங்க. நம்ம படைத்த ஆண்டவருக்கு நம்முடைய வலிகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய வியாகுலங்கள் எல்லாமே என்ன பண்ணோம், அவருக்கு தெரியும். மனுஷங்கிட்ட நம்ம போய் சொன்னாதான் தெரியும். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லாமலே என்ன பண்ணோம், தெரியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன விரும்புவார் தெரியுமா, நீ அதை எனக்கு தெரியப்படுத்து. என்ன பண்ணு, தெரியப்படுத்து. நம்ம மனுஷங்கிட்ட பல மணி நேரம் சொல்லுவோம், ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன பண்ண மாட்டோம், யோசிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுக்கு யோசிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட இவ்வளோ கஷ்டத்தையே சொல்லணுமா அப்படி என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம். ஒரு மனுஷனே ஒரு பொறுமையாக நம்முடைய கதைகளை கேட்போமானா நம்ம ஆண்டவர், நம்ம படைத்த ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலை எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், உட்காந்து கேட்பார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் வந்து நம்ம பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறாராம். நம்ம பக்கத்தில் அமர்ந்து நம்ம ஜப நேரத்தில் வந்து உட்காரும்போது அவர் என்ன பண்ணுறார், நம்ம பக்கத்தில் வந்து உட்கார்றாருங்க. நமக்கு தெரிய மாட்டுது, நமக்கு தெரிய மாட்டுது. எல்லா சூழ்நிலையும் அவர் வந்து நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. நீ வீட்டில் ஜெபித்தாலும் சரி, நீ சபையில் வந்து ஜெபித்தாலும் சரி, இல்லை கிடைக்கிற இடங்களில் ஜெபித்தாலும் சரி, எந்த இடங்களில் ஜெபித்தாலும் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காராம், பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறார். நீங்கள் செப்பனியாவின் புத்தகத்தில் எடுத்து வாசிப்போமா? செப்பனியாவின் புத்தகம் அதின் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். பாருங்க எப்படி இருப்பாரா, தம்முடைய அன்பின் நிமித்தம். நம்ம அன்பா அவரை கூப்பிட்டு, அவர் அன்பா நம்ம நேசித்து, அவர் அன்பா அழைச்சோன்னா, ஜபத்தில் நம்ம கூப்பிட்டோன்னா என்ன பண்ணுவாராம், அன்பின் நிமித்தம் என்ன பண்ணுவாராம், பக்கத்தில் வந்து அமர்ந்து இருப்பாருங்க. அமர்ந்து இருக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். நம்ம பேரில் என்ன பண்ணுவாராம், அன்பின் நிமித்தம்
அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் என்ன பண்ணுவார்? சந்தோஷமாய் களி கூறுவார். அவரை நம்ம முழுக்க முழுக்க நம்பி இருந்தோன்னா நம்ம பேரில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சந்தோஷமாய் களி கூறுவார். நீங்கள் நினைங்க, எப்போ கஷ்ட நேரத்தில் வந்து ஒரு ஜபத்தில் வந்து உட்காருறீங்களோ அப்போல்லாம் உங்கள் நினைவுக்கு வரணும், ஆண்டவர் என் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காரு? அமர்ந்திருக்காரு. என் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்காரு? அமர்ந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை என்ன பண்ணணும்? நமக்கு வரணும். ஜப நேரத்தில் உட்காரும்போது ஏசப்பா என் பக்கத்தில் அமர்ந்திருக்காரு, நான் நிற்கும் போது ஏசப்பா என் பக்கத்தில் நிற்கிறாரு, நான் ஆராதிக்கும் போது ஏசப்பா என் கூட என் ஆராதனையை பார்க்குறாரு. சிலர் ஆராதனை நேரத்தில் என்ன பண்ணுறோம்? கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்குறோம். நீ வேடிக்கை பார்க்குறது என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும்? உண்மையாக ஆராதிக்கணும். உண்மையாக நம்பிக்கையோடு என்ன பண்ணணும்? ஆண்டவரை ஆராதிக்கணும். ஜப நேரத்தில் நல்லா கண்ணை மூடி ஆராதிக்கணும், நல்லா கைத்தட்டி பாட்டு பாடணும். அப்போ பாட்டு பாடுறப்ப ஜெபம் பண்ணுறப்ப என்ன நினைக்கணும்? என் பக்கத்தில் ஏசப்பா நின்றுருக்கிறாரு, என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படி என்ன பண்ணணும்? நினைக்கணும். அந்த பயம் என்ன பண்ணணும்? இருக்கணும். இப்போ நீங்கள் ஆராதிக்கிறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்தில் வந்து பாஸ்டர் நின்னா நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? கண்ணையே என்ன பண்ண மாட்டீங்க? திறக்க மாட்டீங்க. திறப்பீங்க. எப்படி திறப்பீங்க? போயிட்டாரா இருக்காரா? என்ன பண்ணுவீங்க? போயிட்டாரா இருக்காரான்னு பார்ப்பீங்க. ஆனால் ஏசப்பா நிற்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாதால நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லா சுற்றி 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 பார்க்குறோம். திடீர்னு ஒரு நாள் நீங்கள் திரும்போது அவர் நின்னா என்ன ஆவறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜப நேரத்தில் ஆராதனை நேரத்தில் அதை உணரணும். அதை கண்ணை மூடி உணரணும். ஆண்டவர் இப்போ என் பக்கத்தில் நின்றுட்டுருக்கிறாரு, நான் ஜபிக்கும் போது நிற்கிறாரு, என் ஜபத்தை கேட்டுட்ருக்கிறாரு அப்படி என்ன பண்ணணும்? நிற்கணும். பாருங்கள், நம்மளை பாதுகாக்க தேவ தூதர்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. நம்மளை ஆமாம் எப்பொழுதும் நம்மளுடைய வலது பார்சத்தில் தேவ தூதர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க. நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் நின்னாலும் எது பண்ணாலும். ஆனால் ஜெபிக்கிற நேரத்தில் ஏசப்பா தாங்க நம்ம பக்கத்தில் இருக்கார். நம்ம பக்கத்தில் ஆமாம் தேவ தூதரை அனுப்பிட்டு என்ன பண்ணுறாரு? ஏசப்பா வந்து நிற்கிறாரு. எப்படி ஜெபம் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், யாரை நம்பி ஜெபிக்கிறோம், இருதயத்தில் யாரை நினச்சிட்டு ஜெபிக்கிறோம், இருதயத்தில் எதை யோசிச்சுட்டு ஜெபிக்கிறோம், இருதயத்தில் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு ஏசப்பா? நம்ம பக்கத்தில் வந்து ஆண்டவருக்கு மேலே இருந்தே என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது தூரத்திலிருந்து என்ன பண்ணுறாரு? அப்படி நினைவுகள் எல்லாம் அவர் அறியிறார். ஒரு தூரத்துக்கு சமீபத்துக்கு மாத்திரல, தூரத்துக்கு என்ன பண்ணுறாரு? தேவனாக இருக்க எந்த மூலையில் இருந்தும் ஆண்டவரை நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவரை நம்ம பார்க்க முடியும். அவர் வந்து நம்மளை பார்க்க முடியும். ஆனால் ஏன் நம்ம பக்கத்தில் வராரு? ஏன் நம்ம பக்கத்தில் வராரு தெரியுங்களா உங்களுக்கு? ஏன் நம்ம பக்கத்தில் வந்து தான் நம்மளை பார்க்கணுமா? நம்ம பக்கத்தில் வந்து தான் நம்ம ஜபத்தை கேட்கணுமா? பக்கத்தில் வந்து தான் நீங்கள் ஆராதிக்கிறத அவர் பார்க்கணுமா? ஏன் மேலே இருந்தே பார்க்கக்கூடாதா? ஏன்னா ஆண்டருடைய ஆசைங்க அது, ஆண்டருடைய ஆசை, அது விருப்பம். இப்போ பாருங்கள், நம்ம விரும்புகிறவங்கள நம்ம ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தால் நமக்கு என்ன தோணும்? எப்பயாவது என்ன பண்ணோம்? அவங்கள போய் பார்க்கணும், நேரில் பார்த்து பேசணும். எப்போவுமே ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்க விரும்புவோமா? அப்படி இல்லைனா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்துக்குது? வீடியோ கால் வந்துக்குது. என்ன வந்துக்குது? ஆமாம், பார்க்கணுன்னா என்ன பண்ணா? வீடியோ காலில் பார்த்து பேசிக்கலாம். ஒரு மனுஷனுக்கே இந்த ஆசை இருக்குன்னா நம்மளை படைச்சவருக்கு எவ்வளோ ஆசை இருக்கும்? நான் போய் பக்கத்தில் நின்று பார்க்கணும், நான் அவங்க ஆராதிக்கிறத பார்க்கணும், அவங்க கை தட்டுறதை பார்க்கணும், அவங்க எப்படி தான் என்னை ஆராதிக்கிறாங்க, எப்படி தான் என்னை துதிக்கிறாங்க அப்படி என்ன பண்ணுவார்? ஏசப்பா பார்ப்பார். ஒரு பக்கம் என்ன பண்ணுவான்? பிசாசு பார்ப்பான். ஒரு பக்கம் பிசாசு பார்ப்பான். அதனால தான் சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏசப்பா இருக்கிறத மறந்துட்டு பிசாசு இருக்கிறத பார்க்குறோம். ஏசு மேலே இருக்கிற நம்பிக்கை போயிட்டு பிசாசு மேலே வருது நம்பிக்கை. பார்க்கலாமா அவங்க எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, பார்க்கலாமா அவங்க எப்படி கை தட்டுறாங்க, பார்க்கலாமா அவங்க எப்படி கண்ணை திறந்துருக்குறாங்க, பார்க்கலாமா எவ்வளோ பேர் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்துக்கிறாங்க, பின்னாடி திரும்பி பார்க்கலாமா, இன்றைக்கி சர்ச்சு ஃபுல்லாக நிரம்பி இருக்குதா அப்படி என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். சில நேரத்தில் என்ன பண்ணுறோம்? பிசாசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆராதனை இருக்குது, சில நேரம் ஏசப்பாக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஆராதனை இருக்கிறது. நம்ம எல்லா நேரங்களிலும் ஏசப்பாவை மட்டுமே நம்பி ஆராதிக்கணும். பக்கத்தில் ஒரு சத்துரு இருக்கிறத என்ன பண்ணக்கூடாது? நம்ம உணரக்கூடாது. ஏசு இருக்கிறார் என்பதை மாத்திரம்தான் என்ன பண்ணணும்? நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை என்ன பண்ணணும்?
உணரணும். இன்றைக்கி பாருங்கள், நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? ஏசப்பா மேலே இருக்கணும். மனுஷன் மேலே என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா, பைபிள் முழுக்கவே ஆண்டவர் மனிதர்களை பற்றி தான் பேசியிருப்பார். மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காத, நாசியுள்ள சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம், அவனை நம்பாதன்னு அவர் முழுமையாகவே சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அவனை நம்பாத, மனுஷனை நம்புவதை பார்க்கல கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது என்னது? நலம். எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை மாத்திரம் நம்பணும். இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, என்ன பண்ணக்கூடாது? அடிக்கடி ஒருத்தவங்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? போய் நாடி தேடி போகக்கூடாது. இவங்க என்னை பற்றி பெருமையாக பேசுவாங்க, என்ன பண்ணக்கூடாது? அவங்கக்கிட்ட போய் உங்கள் பேர் புகழெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. இயேசு மாத்திரம்தான். வேதம் சொல்லுகிறது, எவரையும் உயர்த்தவோ எவரையும் தாழ்த்தவோ அவர் மட்டும்தான். அவர் மட்டும்தான், வேறு யாராலையும் முடியாது. எந்த மனுஷனாலையுமே முடியாது. எவ்வளோ பெரிய இப்போ முதலமைச்சரே வந்து இங்கே நின்னாலும் பாருங்கள், இப்போ இவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு அவர் நினச்சார்னா, அது ஆண்டவர் அவர் இருதயத்தில் பேசினா மாத்திரம் என்ன பண்ண முடியும்? அவர் செய்ய முடியும். அவராக வந்து நீங்கள் எழுந்துங்க, உங்களுக்கு இந்த வீடு, உங்களுக்கு இந்த நிலம், உங்களுக்கு இந்த ஆடு மாடு, அப்படியெல்லாம் என்ன பண்ண முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாது. ஆண்டவர் பேசணுங்க. பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம்? டைரெக்டாக பேசுகிற ஆண்டவரோடு என்ன பண்ண மாட்டோம்? பேச மாட்டோம். மனிதர்கள் மூலம் கிடைக்குமா? ஆண்டவரே, இந்த மனிதரை எனக்கு உதவிக்கு அனுப்புவீரா, இந்த தேவை எனக்கு சந்திக்கப்பட முடியுமான்ற நம்பிக்கை தான் வருதே தவிர, எனக்கு டைரெக்டாக செய்கிறாரு இயேசு என்ற நம்பிக்கை என்ன பண்ண மாட்டேங்குது? வர மாட்டுது. அதை வர வைக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் அதான் பேசுகிறாரு. நம்பிக்கையை என்ன பண்ணுங்க? அதிகப்படுத்துங்க. என் மேலே இருக்க நம்பிக்கையை நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அதிகப்படுத்துங்க. நான் நம்புகிறது யாரால் வரும்? ஆமாம், நம்ம என்ன நம்புகிறோமோ, நம்பிக்கையோடு வேண்டுகிறோமோ, நம்பி இருக்கிறோமோ, அது இயேசுவால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? தர முடியும். இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்து என்ன பண்ணாதீங்க? சோர்ந்து போவாதீங்க. நம்பிக்கையின் நங்கூரமாகிய இயேசு என்ன பண்ணுறாரு? நம்மோடு கூட இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் எழுதின புத்தகம் 15ஆம் அதிகாரம், அது 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இன்னைக்கு சந்தோஷம் சமாதானம் வேணும் என்றால் நம்பிக்கையின் கிறிஸ்துவாகி என்ன பண்ணணும்? அவரை நம்பணும். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும். என்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை, ஆண்டவர் மீது நம்பிக்கை பெருகுகிறதோ, ஆண்டவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகிறதோ, அப்பொழுது என்ன பண்ணுதான்? விசுவாசம் உண்டாகி அதில் சகலவித சந்தோஷமும் சமாதானமும் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் நிரப்ப பண்ணுகிறார். அநேகர் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்கன்றதுனால தான் ஆண்டவர் இன்றைக்கி நம்பிக்கையோடு பேசுகிறார் உங்ககிட்ட. நம்பு. எல்லா விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷமும் சமாதானம் என்ன பண்ணும்? உனக்கு நிரப்பப்படும். இன்றைக்கு முதலாவது என்ன பண்ணுறார்? ஆண்டவரை நம்பும்போது செழிப்பை தருகிறார். ஆண்டவரை நம்பும்போது இரட்டிப்பான நன்மை தருகிறார். ஆண்டவரை நம்பும்போது சமாதானம் தருகிறார். ஆண்டவரை நம்பும்போது சந்தோஷமோ சமாதானத்தை என்ன பண்ணுறாரு? நம்ம குடும்பங்களில் நிரப்புகிறார். நம்பிக்கையின் தேவன், மகிமையின் நம்பிக்கையின் தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். இந்த நாளில் வந்திருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எதையோ நம்பி இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவராலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அவரே அல்லாமல் இயேசுவே அல்லாமல், நம்பிக்கையாகிய கிறிஸ்துவே அல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நாளில் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ யாரை நம்பிக்கொண்டு இருக்கிற? எல்லா கண்களை மூடுவோமா? எல்லாம் ஒரு விஷயம் யோசித்து பார்ப்போம். எல்லாம் ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நான் நம்பிக்கை இன்றைக்கு இருக்கிறது? எதன் மீது இருக்கிறது நம் நம்பிக்கை? எல்லாம் யோசித்து பாருங்கள். நம்ம நேசிக்கிறோர் மீது அதிக நம்பிக்கை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நம்ம உற்றார் உறவினர் மீது அதிக நம்பிக்கை இருக்கிறதா? நம்ம படிப்பு மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறோமா?
எல்லாம் யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவரை, நான் உம்மை விட எதை ஏசப்பா அதிகமாக நம்பி இருக்கிறேன், நான் உம்மை விட எதை ஏசப்பா அதிகமாக இதை நம்பினா எனக்கு நடக்கும், இந்த காரியம்தான் எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் எதை ஆண்டவரே நம்பி இருக்கிறேன். உம்மை தள்ளி வச்சுட்டு நம்பிக்கையாகிய கிறிஸ்துவை, அஸ்திபாரம் போறப்பட்ட கிறிஸ்துவை ஆண்டவரே, உம்மை நான் ஆண்டவரே ஏசப்பா ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு எதன் மீது என் நம்பிக்கை இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா என்னை பாருங்க ஆண்டவரே. இன்றைக்கு என்னோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. என் குடும்ப வறட்சிக்கு காரணம், என் குடும்பம் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்க காரணம், என் குடும்பத்தில் வியாதி பெருக காரணம், என் குடும்பத்தில் கண்ணீர் பெருக காரணம், என் குடும்பத்தில் கவலை பெருக காரணம், என் குடும்பத்தில் ஆண்டவரே ஏசப்பா பலவிதமான காரியங்கள் பெருக காரணம் ஆண்டவரே. இன்றைக்கு நான் யாரை நம்பிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, நான் யாரை நம்பிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. எதன் மேலே என் நம்பிக்கை இருக்கிறது, எதன் மேலே என் நோக்கம் இருக்கிறது, எதை நான் உறுதியாக பற்றி கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, எதை உறுதியாய் பற்றி கொண்டு நம்பிக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே. செழிப்பு கொடுக்குற உம்மை மறந்துட்டு, செழிப்பு கொடுக்குற உம்மை நம்புறதை மறந்துட்டு ஆண்டவரே, ஆசீர்வாதம் கொடுக்குற உம்மை மறந்துட்டு, ரெட்டிப்பான நன்மை கொடுக்குற உம்மை மறந்துட்டு